நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே கணவரை பிரிந்த பெண் ஒருவர் 8ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பு படிக்கும் இரு மகள்களுடன் வசித்து வந்துள்ளார். ரப்பர் தோட்டத்தில் வேலை பார்த்து வந்த அப்பெண் கடந்த 12ஆம் தேதி இரவு பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது தனது 2 மகள்களும் மாயமானது தெரிய வந்துள்ளது. உடனே அப்பெண் தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை அலசி ஆராய்ந்த போது 13ஆம் தேதி அதிகாலை சுங்கான்கடை பகுதியில் உள்ள ஒரு தேநீர் கடையில் 2 சிறுமிகளும் ஒரு இளைஞரோடு பைக்கில் வந்து இறங்கி தேநீர் அருந்தியது தெரிய வந்துள்ளது. உடனே அந்த நபர் யார் என போலீசார் தீவிரமாக விசாரித்த போது சிவசேனா கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான ராஜன் என்பவரின் மகன் அஜித்குமார் என்பதும் அவர் தக்கலை ஜங்ஷன் பகுதியில் வழக்கறிஞராக அலுவலகம் நடத்தி வந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் சிவசேனா கட்சியின் இளைஞர் அணியில் பொறுப்பிலும் இருந்து வந்துள்ளார். போலீசார் அஜித்குமாரை பிடித்து விசாரித்த போது 2 சிறுமிகளும் எங்கு செல்வது என தெரியாமல் தவித்து வந்ததாகவும் பின்னர்தான் டீ வாங்கி கொடுத்ததாகவும் அதன் பின்னர் அவர்கள் எங்கு சென்றார்கள் என தெரியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களின் மொபைல் எண்களை கூட வாங்கி வைத்தேன் என போலீசாரிடம் கூறியுள்ளார். போலீசார் அந்த எண்ணிற்கு போன் செய்த போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. சிசிடிவி காட்சியில் ஒரு பெண் அழுது கொண்டு இருந்ததால் போலீசாருக்கு வழக்கறிஞர் அஜித்குமார் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. ஆகவே சைபர் கிரைம் போலீசார் அஜித்குமாரை ரகசியமாக கண்காணித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதியன்று சிறுமிகளின் செல்போன் ஆன் செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. உடனே சைபர் கிரைம் போலீசார் செல்போன் சிக்னலை வைத்து கண்காணித்த போது நெல்லையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. உடனே நெல்லையில் ஒரு வீட்டில் தங்கியிருந்த 2 சிறுமிகளையும் போலீசார் பத்திரமாக மீட்டனர். நெல்லையில் எங்கு செல்வது என தெரியாமல் சுற்றி கொண்டிருந்த அவர்களை கண்ட ஒருவர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த 2 சிறுமிகளிடம் என்ன நடந்தது என விசாரித்த போது அவர்கள் கூறிய தகவல்கள் போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. தாயும் தந்தையும் பிரிந்து வாழ்ந்து வருவதால் பாசத்திற்காக ஏங்கிய 2 சிறுமிகளும் கடந்த 12ஆம் தேதி இரவு வீட்டில் உள்ள 10,000 ரூபாய் பணத்தையும் போனையும் எடுத்துக்கொண்டு சைக்கிளில் ஊர் சுற்ற வீட்டை விட்டு புறப்பட்டுள்ளனர். எங்கு செல்வது என தெரியாத இருவரும் தக்கலை ஜங்ஷன் பகுதியில் சைக்கிளுடன் நின்று கொண்டிருந்துள்ளனர். இதனை அலுவலகத்தின் வெளியே நின்று பார்த்த வழக்கறிஞர் அஜித்குமார் இருவரிடமும் விசாரித்துள்ளார். முதலில் போலீசாரிடம் பிடித்து கொடுக்க போவதாக மிரட்டிய அஜித்குமார் இருவரையும் தனது அலுவலகத்திற்குள் அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு தனி அறைக்குள் 8ஆம் வகுப்பு மாணவியை தனியாக அழைத்துச் சென்ற அஜித்குமார் கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் நடந்ததை வெளியே சொல்லக்கூடாது என 2 சிறுமிகளையும் மிரட்டி பைக்கில் பேக்கரிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு இருவருக்கும் டீயும் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்து அவர்களின் செல்போன் எண்ணையும் வாங்கியுள்ளார். இப்போது நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டாம் என பைக்கில் வடசேரி பேருந்து நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற அஜித்குமார் எங்கேயாவது சென்றுவிட்டு பின் வீட்டிற்கு செல்லுங்கள் என பேருந்தில் ஏற்றி வைத்துள்ளார். பேருந்து நெல்லை சென்றதும் எங்கு செல்வது என தெரியாமல் தவித்த நிலையில் அதனை பார்த்த ஒருவர் ஆதரவளித்து அவர்களை தங்க வைத்துள்ளார். இதற்கிடையில் அஜித்குமார் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக அந்த சிறுமிகளை வீட்டிற்கு அழைத்து வர பல முறை போன் செய்தபோது போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது.
நடந்தது அனைத்தையும் சிறுமிகள் போலீசாரிடம் கூறிய பின்னர் வழக்கறிஞர் அஜித்குமாரை போலீசார் போக்சோ உட்பட 5 பிரிவுகளின் கீழ் கைது செய்தனர். மேலும் அண்மையில் வழக்கறிஞர் அஜித்குமாருக்கு திருமணம் நடைபெற இருந்த நிலையில் அவரால் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் நடந்ததை கூறியதால் திருமணம் நின்று போனதும் தெரியவந்துள்ளது. வழக்கறிஞர் அஜித்குமார் மீது பல பாலியல் குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே இருந்து வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. வீட்டை விட்டு வெளியேறிய சிறுமிகளுக்கு நேர்ந்த சோகம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.